एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। பேரு திருத்தொலைவிலி மங்கலம் திருநாமத்தில் அமைஞ்சிருக்கு. ஆத்திரேய சுப்ரபாய் என்ற மகரிஷி யாக நடத்துக்காக இந்த தாமிரபரணி நதிக்கிற ஓரமாக அந்த இடங்களை சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணும்போது ரெண்டு வித்தியாசமான பொருள், ஒரு துலா ஒரு வில்லு. துலானா தராசு, வில்லுன்னு அம்பு. அந்த வேலி முடிச்சின தராசு பெண் உருவமாகவும் வில்லு ஆண் உருவமாக மாறுது. தொலைக்கு வில்லுக்கு மங்கலம் உண்டால் தொலைவிலி மங்கலம் என்ற இந்த திவ்யதேச பேர் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்தில் மட்டும் துவாரபாலர் கிடையாது. எல்லா பிரம்மா கோயில் துவாரபாலர் உண்டு இல்லையா, இந்த கோயிலில் துவாரபாலர் கிடையாது. இந்த ஸ்தலத்தில் மட்டும் பூர்வ ஜென்ம தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம். ராகு கேதுடைய தோஷங்கள் நினச்சா திருமண பிராப்தம் சந்தன பிராப்தி இல்லைன்னா பரிகாரம் பண்ணால் 2 பாக்கியம் கிடைக்கும். நவக்கிரகங்களில் ராகு கேதுக்கு அதிபதியானதில் கேது ஸ்தலம் பார்க்க வந்திருக்கோம். மூலவர் திருநாமம் அரவிந்தலோசனர், உச்சியோட திருநாமம் செந்தாமரை கண்ணன். தாமரை இதழ் போன்ற அழகிய கண்கள் செந்தாமரை கண்ணனே உச்சியோட திருநாமம். நம்மாழ்வார் மங்களாசாசனப்படி சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவப்பிராணி தந்தை தாய் இறந்த சடகோபன் முந்திரத்தில் தொலைவிலி மங்கள் சொன்ன செந்தமிழ் 10 வல்லாறு அடிமை திருமாலுக்கென்று ஒரு மங்களாசாசனமும், இன்னொரு பாசனம் திருத்துவேதம் திருமாமலிதம் மனித வடகரை பொருளால் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் கர்தனங்கண்ணனி தாயாரை பற்றி ஒரு மங்களாசாசனம் நமக்கு கேதுக்கிற வழியான ஸ்தலம் பார்க்க போகிறோம். மாமவ தேவ மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகுல கிருஷ்ண அம்புஜலோச்சன கம்புசுபக்ரீவ அம்புஜலோச்சன கம்புசுபக்ரீ. அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.